ஒரு அழகான ஆறு. அந்த ஆற்றின் அருகே பெரிய விசாலமான மரம். அந்த மரத்தின் கீழே ஒரு நாகப்பாம்பின் புற்று ஒன்று இருந்தது. பெரிய மரத்தின் கிளையிலே காகம் ஒன்று குச்சிகளால் ஆன அழகான கூட்டை கட்டி ஆசையாக வாழ்ந்து வந்தது. காகம் தனது கூட்டில் முட்டையை இட்டுவிட்டு இரை தேட பறந்து செல்லும். அந்த வேளையில் மரத்தின் கீழே இருந்த நாகப்பாம்பு காகத்தின் முட்டையை குடித்துவிட்டுச் சென்றுவிடும். இதனை வெகு நாட்களாக கவனித்து வந்த காகம் பாம்பிற்கு பாடம் புகட்ட நினைத்தது. ஒரு நாள் அந்த நாட்டின் இளவரசர் தனது படையாட்களுடன் அந்த பக்கம் வந்தார். அப்போது அவரது வைரமாலையை அங்கிருந்த புல்தரையில் வைத்துவிட்டு ஆற்றில் இறங்கினார். இதனை கவனித்த காகம் இளவரசரின் வைரமாலையை தனது வாயால் கவ்விக்கொண்டு சென்று பாம்பின் புற்றினுள் இட்டுவிட்டு பறந்து சென்றது. இதனை பார்த்த மன்னர் பாம்பு புற்றை உடைப்பதற்கு உத்தரவிட்டார். பணியாட்கள் அந்த பாம்பு புற்றை உடைத்தனர். அதிலிருந்த பாம்பு தப்பியோடியது. இதனை பார்த்த காகம் மகிழ்ச்சி அடைந்தது. முட்டையிட்டு குஞ்சு பொரித்து சந்தோஷமாக வாழ்ந்தது.